தேர்தலுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் பூஜ்ஜியத்துக்கு தான் போய் சேரும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல நான் இப்ப ரோட்ல வரும்போது ஒரு ரோடு கூட சரியில்லை. சும்மா இது எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் ரோடு போட்டு நான் வந்து தமிழ்நாட்டை வந்து நான் வந்து ஒரு மாடல், நல்ல மாடலா வந்து நான் எடுத்துக்கொண்டு போறேன் அப்படின்ட்டுலாம் சொல்றதுலாம் வந்து ஒரு சப்பக்கெட்டு அப்படின்றத நான் சொல்ல முடியும். முதலமைச்சர் இது வரைக்கும் அவரே ஒரு மாடலா தான் சுத்திக்கிட்டு இருக்காரு தவிர அவரை இங்க தமிழ்நாட்டை வந்து ஒரு மாடலா ஆக்கணும் அப்படின்றது நான் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து வறுமை வந்து அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. யாராலையும் வந்து ஒரு வரி கட்ட முடியாத ஒரு நிலை, வாடகை கட்ட முடியாத ஒரு நிலை, ஒரு சொந்த வீட்டுல கூட இருக்க முடியாத ஒரு நிலையில வந்து அந்த அளவுக்கு ஒரு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைகள். அதனால விரக்தியில நிறைய பேர் டாஸ்மாக் போய் குடிச்சு அவங்க சொந்த வாழ்க்கையை கெடுக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல வந்து நடக்கிறது வந்து திமுக ஆட்சியில தான் நடக்குது. அதை அட்ரஸ் பண்றதுக்கு முதலமைச்சரோ துணை முதல்வரோ யாராவது ஒருத்தர் வந்து மீடியாக்கு முன்னாடி பேசிருக்காங்கன்னா கிடையாது.